அண்மை செய்தி. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலம் முறைகேடான பத்திரப்பதிவு என வழக்கு பதிவாயிருந்த நிலையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் உள்ளார். சந்திரன் வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். பழனி தந்தாயுதபாணி சுவாமிமட நிலம் பதிச்சீட்டு விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணியிடம் முன்ஜாமீன் வழக்கில் நிபந்தனை இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட பதிவாளர் பழனி பதிவாளர் விடுப்பு என்பால் தன்னை பொறுப்பு வைக்குமாறு தெரிவித்தனர். மேலும் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பொறுப்பு பதிவாளர் அங்கிருந்தேன். பாலசுந்தர் என்னும் சார் பதிவாளரை பதிவு வாதம் வைக்கப்பட்டது. பத்திரப்பதி முழுவதுமாக ஆவணம் ஒதுக்குவதை தவிர பிற நடவடிக்கை அனைத்து முன்பிருந்த பதிவாளர் பாலசுந்தரத்தால் ஜூலை 3ஆம் தேதி செய்யப்பட்டுள்ளது. அவர் விடுப்பில் பொறுப்பு பதிவாளர் மனுதாரர் ஆவண எண்ணை ஒதுக்கி நீதி பணிகளை முடித்துள்ளார். அவ்வாறு இருக்கையில் நடவடிக்கைகள் இருபக்கம் எடுக்க வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். பழனி தண்டபாணி சுவாமிகள் மரத்துக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலம் கடந்த ஜூலை 6ஆம் தேதி தனிநபர் 20 பேர் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. அந்த பத்திரப்பதிவு ரத்து செய்யக்கோரி பழனி கோர் நிர்வாகம் தரப்பில் பத்திரப்பதிவு மனு அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் சார்பு ஜஸ்டின் மணியன் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி சார்பு ஜஸ்டின் மணியன் மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தார். அதே சமயம் அவருக்கு முன்ஜாமீன் தரக்கூடாது எனவும் மனுவை தள்ளுபடி எனும் பழனி கோவில் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி ராஜசேகர் முன்பாக விசாரணைக்கு சார்பதிவாளர் தரப்பில் 1/4/26 பத்திரப்பதிவுக்காக சமைக்கப்பட்டு மறுக்கப்பட்டுள்ளது. 10/4/26 தனி நீதிபதி உத்தரவு பெறப்பட்டது. 3/7/26 முந்தைய சார்பதிவாளர் பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்பட்டது. 6/7/26 அதன் பின்னர் ஆவணம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மதிப்பீடு செய்யப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அனுப்பப்பட்டது. மாவட்ட பதிவாளர் பழனி பதிவாளர் விடுப்பு என்பார் என்னை பொறுப்பு வைக்குமாறு தெரிவித்தனர். மேலும் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி பொறுப்பு பதிவாளர் அங்கிருந்தேன். பாலசுந்தர் என சார் பதிவாளரை பதிவு செய்து கையெழுத்துடன் நான் பதிவு செய்யவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் மந்தார் மீது ஏற்கனவே அரசு புறம்போக்கு நிலத்தை தனியாருக்கு பதிவு செய்து வழங்கி 2 வழக்குகள் உள்ளன என தெரிவிக்கப்பட்டது. அதை பத்திரப்பதிவு நடைமுறை யாரால் செய்யப்பட்டது நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் ஒரு பாதி பாலசுந்தரத்தாலும் மற்றொரு பாதி மனுதாரன் செய்யப்பட்டது தெரிவிக்கப்பட்டது. அரசு மேலும் நீதிபதி பத்திரப்பதிவு செய்து கணவை அதோட விவரங்கள் ஏற்றி முதல்கட்ட விவரங்கள் செய்த இதற்கு முன்பே சார்புகள் தானே என கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பில் மனுதாரர் தான் பத்திரப்பதிவு நடவடிக்கை முழுமையடை செய்தால் அவர் மீது மேல் என்று குற்றாட்டு உள்ளது தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி மனுதாரருக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கினார். நிபந்தனை சம்பந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் பெற வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தினசரி ஆஜர வேண்டும் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி வழக்கு விசாரணை வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். மனுதாரர் தரப்பில் உரிமையல் மனு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் பத்திரப்பதிவு செய்யப்படாமல் இருந்தது. 6ஆம் தேதி பொறுப்பு சார்பதிவாளர் நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் பதிவு செய்து ஆவண எண் வந்ததால் அதற்கான ஆவணங்களை மதிப்பீடு செய்வதற்காக ஆட்சியர் அனுப்பினேன். சம்பந்தப்பட்டவர்களும் வழங்கவில்லை. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை என்று நான் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கும். அதன் அடிப்படையில் மீத பணிகள் முடித்தேன் என்று தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மாவட்ட பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். விசாரணை நடைபெற்று வருகிறது. மனுதாரர் காவல் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்துள்ள நீதிபதி பத்திரப்பதிவு முழுவதுமாக ஆவணம் ஒதுக்குவதை தவிர பிற நடவடிக்கை அனைத்து முன்பிருந்த பதிவாளர் பாலசுந்தரத்தால் ஜூலை 3ஆம் தேதி செய்யப்பட்டுள்ளது. அவர் விடுப்பில் சென்றதால் பொறுப்பு பதிவாளராக மனுதாரர் ஆவண எண்ணை ஒதுக்கி மீத பணிகளை முடித்துள்ளார். அவ்வாறு இருக்கையில் நடவடிக்கைகள் இருபக்கம் எடுக்க வேண்டும். எனவே மனுதாரருக்கு நிபந்தனை இடைக்கால முன்ஜாமீன் வழங்கப்படுகிறது. மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தினசரி ஆஜரை கையெழுத்த வேண்டும் என்ற நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.